அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான டே எனக்கு. ஏன்னா என்னோட அக்காவோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அக்காவே. காலையிலேயே எனக்கு வீடியோ வந்துருச்சு. 2 டைம் எடிட் பண்ணேன், போஸ்ட் பண்ணேன். பட் மறுபடியும் வந்துட்டு சவுண்ட் ஓவராக இருந்துச்சு. வீடியோவில் வந்துட்டு அந்த மியூசிக் சவுண்ட் ஓவராக இருந்துச்சு. அதனால் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ மறுபடியும் நான் புதுசாக போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய அக்கா எப்படி அப்படின்னா, ரொம்ப குட் சோல். யாருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாது, யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாள். மெயினாக வந்துட்டு ஏன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நான் இருப்பேன் இல்லையா ஸ்கூலிங்ஸில். அப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு என்னை யாருமே வந்துட்டு ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அளவு கடந்த ஒரு பாசத்தின் வெளிப்பாடாக இருப்பாள். ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்கிறவ. அதே மாதிரி ரொம்ப 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 பொறுமைசாலி. நான் வரைஞ்சி கட்டிட்டு நிற்பேன் சண்டைக்கு வாடி அப்படின்னுட்டு. பட் என் கூட சண்டை போட்டதே கிடையாது. சண்டை போடலான்னு ஸ்டார்ட் பண்ணாலே வந்துட்டு அழுதுருவா. அதுக்கப்புறம் எங்கே சண்டை வரும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலானவ. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பையனுக்கு அம்மாவாக இருக்கா. நல்லபடியான எல்லா இடத்துலையும் ஒரு குட் நேம் இருக்குல்ல, அது வந்து கீப்பப் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. அவளோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே அதுதான். ஒரிஜினல் பீஸ் வேறு எங்கேயும் இந்த பீஸ் கிடைக்காதுன்ற மாதிரி, இந்த பீஸ்க்கு டூப்ளிகேட்டே இல்லாத மாதிரி ஒரிஜினல் பீஸ் அவள். ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாள். ரொம்ப அமைதியாக இருப்பாள். எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவளுக்கு கொடுக்குற பேர் வந்துட்டு, இப்போ அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட எல்லோரும் எப்படி கேட்பாங்கன்னா, உங்கள் பொண்ணு என்ன ஊமையா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, உங்கள் அக்கா பேசி அப்படின்னா வாய்ஸ் வெளியில் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலிங்ஸ் அது அப்படின்னு ஒரு பேம்பரிசம் அப்படின்ற மாதிரியே போயிடும். பட் அதே மாதிரி தான் அவளுக்கு காலேஜ் டேஸுமே அமைஞ்சுது. ஸ்கூலிங்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைல்டுஹுட்டு, இவங்க இப்படி தான் அப்படின்னு ஃபுல்லாகவே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஜட்ஜ்னால் வந்துட்டு டோட்டலாக அப்படி நான் சொல்லலை. பட் நம்ம கேரக்டர் வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கணிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கூல் டைம்ஸில் இருக்காது. பட் ஆனால் காலேஜ் டைமில் நம்மளுக்கே ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும். நம்ம இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போவுமே வந்துட்டு அவளோட காலேஜ் மேட்ஸு, ஹாஸ்டலேட்ஸு எல்லாருமே சொல்கிறது வந்துட்டு சாந்த சுரபி ஆயிஷா அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு கேர் பண்ணுறதுல ரொம்ப 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 சூப்பராக கேர் பண்ணுவாள். அது நான் ஒரே ஒரு தங்கச்சி தானா, அதனால் வந்து மொத்த அன்பும் எனக்கே கொடுத்துருவா. அவளுக்கு கொடுக்குற பாக்கெட் மணி எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பா. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். இப்போ அவளோட புக்ஸ் தான் எனக்கு கொடுக்கணும், அவளோட யூனிஃபார்ம்ஸ் தான் எனக்கு கொடுக்கணும். அப்படின்றப்போ அதை ரொம்ப கண்ணு கருத்துமா, ரொம்ப பத்திரமா, ரொம்ப பாதுகாத்து பார்த்துக்குவா. எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து பழசு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி புதுசாக பார்த்து வச்சுக்குவா. அந்த மாதிரி காலேஜ்லேயுமே அப்படி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் பேசுவாள். யாருக்கிட்டேயுமே அந்த சண்டை இல்லை வந்துட்டு ஒரு ஜெல்லஸ் இல்லை நான் அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே இவளை தேடி வருவாங்க, இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேச்சர். ரொம்ப ஹியூமனிட்டி இவளுக்கு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இருக்கும். இவனால் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அண்ணாங்க கிடச்சிருக்காங்க, அக்காங்க கிடச்சிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஆயிஷாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு எனக்கும் ஒரு பெருமை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சோல் என்னோடய அக்கா. உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி அக்காங்க எல்லாருமே இருப்பாங்க. வீட்டில் அக்காங்க இல்லாட்டி அண்ணாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இல்லாட்டி இந்த வீடும் தாங்காது நாடும் தாங்காதுன்ற மாதிரி தான்.
அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இவகிட்ட வம்பு பண்ணணும், இல்லை ஏதாவது சேட்டை பண்ணணும், ஏதாவது வாடி கொஞ்சமாச்சும் வாடி நம்ம சிப்ளிங்ஸ்னா அப்படின்னு கொஞ்சம் வெளியில் திரியிற அளவுக்காவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா வரமாட்டா. விடு சுமி, ஓகே. சண்டை போடணுமா, எதுக்கு சுமி அப்படின்ற மாதிரியே இருப்பா. அந்த சண்டையோ சச்சரவோ ஒரு சத்தமோ வரவே வராது. அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்துருவா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவா. சின்ன வயசில் ஒரே மாதிரி தான் பென்சில், ஸ்கேல், இரேசர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்கல்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சில டைம் தொலைச்சிருவேன். இல்லை அப்படின்னா எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவகிட்ட வந்துட்டு கேட்பேன், எனக்கு உன்னோட பென் கூட எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்பேன். அவளும் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் டேடி செக் பண்ணும்போது பென் இருக்காது. அப்போ என்கிட்ட கொடுத்ததும் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அவளே வந்துட்டு ப்ளேம் பண்ணிக்குவா. நான் தான் எங்கேயும் தொலைச்சிட்டேன் போல், நான் தான் எங்கேயோ மறதியாக வச்சுட்டேன் போல், என்னால் தான் அந்த பென் காணாமல் போயிருக்கு, அந்த மாதிரி இது பண்ணிக்குவா. அது மாதிரி என்ன நிறையா விஷயத்துலேருந்து காப்பாற்றி வச்சுருக்கா. உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி இருக்காங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இன்றைக்கி அக்கா வந்துட்டு பராட்டா செஞ்சு மட்டன் குழம்பு செஞ்சு காலையிலேயே சாப்பிட்டாச்சு. இது காலையில் எடுத்த வீடியோ. பட் இப்போ தான் எனக்கு டைம்